வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். அவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு வேஷத்தை போட போறோம். ஏடா குத்தி புட்ட உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ஆரம்பிச்சிட்டாங்களே முதலாளி பிக் பாஸ் போயிட்டு இருந்தனால பெருசா நம்மளால சீரியல் கண்டென்ட்லாம் போட முடியல. அதனால பல பேர் கோச்சிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். பட் இருந்தாலும் நீங்க அமிச்ச கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது பழசாவே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு, பாத்துருவோமா? சரி விடு முதலாளி, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்ன பண்றது? சோ ஃபர்ஸ்ட் தர்ஸ் அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ணா இலக்கியா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, குலுங்கி சிரிக்கலான்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி என்ன கண்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே, பாத்துருவோமா? இவன் இப்ப இங்க வந்தா ரொம்ப கணக்கச்சிதமா வந்து நிக்கிறான். அந்த டாலர் இருக்குல்ல, அதுலதான் கேமரா இருக்கு. இதுல கேமராவா? அட ஆமா கௌதம், எனக்கு படபடன்னு வருது. பயப்படாதீங்க, இந்த வாட்டி நம்ம ஆட்கள் கேமரா வச்சு காமெடி பண்ணல, அது பாவம் சொல்லி மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா எது மேல கை வச்சிருக்காங்க தெரியுமா? இடம் தெரியாம கைய வச்சிட்டேடா பகவதி. அது சரி, அந்த மாலினி டாக்டருக்கு உனக்கு ஏற்கனவே தெரியும். நான் தெரிஞ்சாதானே அவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு வேஷத்தை போட போறோம். என்ன வேஷம்? நாளைக்கு நீங்க பார்க்க தானே போறீங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், மாறு வேஷம். அதுவும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாறு வேஷத்தை போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஆளே அப்படியே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற போறாங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. It's a great day for me to ரைட், டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாறு வேஷத்தை ஃபர்ஸ்ட் போய் பாத்துருவோம். ஏன்னா எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, அப்பதான் உனக்கு நல்லது. என்ன மேடம் மாறு வேஷம் போட போறேன்னு சொன்னாங்க, வெறும் விக்க மட்டும் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இதுக்கப்புறமா தான் போயிட்டு மாறு வேஷமே போட போறாங்க போல இருக்கு. நம்ம எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா காத்திருப்போம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கம் இன். வணக்கம் மேடம். டேய், மண்டையில ஒரு விக்கு, பேச்சில் லைட்டா ஒரு திக்கு, இதுக்கு பேர் தான் மாறு வேஷம். அதுவும் சாதாரணமா இல்ல, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த மாறு வேஷம் இதானா? தலையில அடிச்சுக்கிட்டேங்க, தலையில அடிச்சுக்கிட்டேன் நானு. சூப்பர்ரா. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் உன்னை பாக்குறவனே இல்லையே. போன வாரம் முடி கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு, என்ன மேடம் கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு கெட்டப்ப போட்டுக்கிட்டு மாறு வேஷம்னு சொல்றாங்களே. சரி, இவங்கள விட்டுருவோம். டாக்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்லாம போச்சு. நீங்க டூப்ளிகேட்டா ஒரு சர்டிபிகேட் எனக்கு கொடுக்கணும். டாக்டர் தொழில் புனிதமானது, அதை அசிங்கப்படுத்த பாக்குறியா? அடக்கன்றாவியே, மாறு வேஷமே மறந்து குடிச்சிட்டு ஆகிற அளவுக்கு ஒரு மாறு வேஷத்தை போட்டு வந்து இந்த மாறு வேஷத்தை ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த டாக்டர், அதுவும் நல்ல பழக்கப்பட்ட அந்த டாக்டரால கண்டே பிடிக்க முடியலையாமா. இப்படிப்பட்ட சீரியஸான காமெடி எல்லாம் உங்களால மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த அடுத்தா வினோதினி செந்தில்குமார் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இமெயில் அமைச்சிருக்காங்க. ஷஃபி ப்ரோ, இந்த மாதிரி பொன்னி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நமக்கே ஜன்னி வர அளவுக்கு ஒரு சரியான சீன் எடுத்துச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட காமெடி எல்லாம் பண்றாங்க பாருங்க, வாங்க என்னன்னு பாத்துருவோம். டேய் தம்பி, எங்கடா இருக்க? கீழே விழுந்துட்டியா? அவனை நம்ம துரத்துனது அவனுக்கே தெரியாது. நாங்க சைலண்டா தான் ஃபாலோ பண்ணோம். அவனாவே நம்ம கிட்ட வந்து மாட்டுவான். இப்போ இவங்க மூணு பேர் இப்போ ஒரு சீரியஸான டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? இந்த டிஸ்கஷனை எவ்வளவு தூரத்துல இருந்து ஒருத்தனால ஒட்டி கேட்க முடியும்? ஒரு 2 அடி இல்ல ஒரு 4 அடி, அதுக்கு மேல போனா அவங்க என்ன பேசுறாங்கன்றது புரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்கார் நிக்கிறார் பாத்தீங்களா, அவருக்கே இவங்க என்ன பேசுறான்றது கேக்குமா? கேட்கல சத்தமா. இவ்வளவு தூரத்துல, அதுவும் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனால என்னத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்ம பொண்டாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா, ஏதோ ஒண்ணு பேசுறான்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியும். கரெக்டா? ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த சீரியல்ல தெரிஞ்சோ தெரியாமையோ சக்தின்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, இந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சக்தி வந்துருச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரத்துல அதுவும் காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தான் பொண்டாட்டியும் ஃப்ரெண்ட்ஸும் என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கறத ஒண்ணு விடாம அம்புட்டி கிளியரா கேட்டுட்டாருங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன நம்பலையா நீங்க? வேணா நீங்களே பாருங்க. இதெல்லாம் சக்திக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஒட்ட கேக்குறான் பாத்தியா?
ஒட்டு கேக்குறான் பாத்தியா ஒட்டு என்கிட்ட சமாளிக்காதீங்க. பொன்னி நீங்களும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்டா. எப்படி பொன்னி சக்தி கிட்ட சொல்லிடாதீங்கன்றதை கேட்டு இந்த மனுஷன் ரியாக்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்கன்றது வரைக்கும் எல்லாத்தையுமே உள்ள உட்கார்ந்தே கேட்டாராமா. பாத்தீங்களா நம்ம சக்திக்கு வந்து அந்த அமானுஷ்யமான சக்திய தாமோதரன் எங்க எஸ்கேப் பாக்குறா இங்கே வர வர நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுக்கே தெரியாம சூப்பர் ஹீரோஸா மாறிட்டு இருக்காங்க. அடுத்த ஈஷன் லஹீர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, கயல் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சீரியஸான விஷயத்தை எடுத்து பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிறப்பா செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க என்ன காமெடின்னு பாத்துருவோம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், எல்லாமே ட்விஸ்ட். நாங்க நினைச்சு பார்க்காம வேற லெவல் வந்துனுக்குது. என் தங்கச்சி கல்யாணம்டா, என்ன விடுங்கடா. ஏடா குத்தி புட்ட உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு. நார்மலா யாரையாச்சும் இப்படி கத்தி வச்சு குத்தி விட்டாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துலயே விழுந்து அப்படியே சுருண்டு போயிருவாங்களா. ஆனா இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு கத்தி குத்த வாங்கிக்கிட்டு என்னென்னலாம் பண்ண போறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க, நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும் சார். செஞ்சு புட்டோ அண்ணந்தங்க ஆயி புட்டோ. ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்தாகணும். நீ எங்க போனீங்க? உனக்கு என்னது மை காட். எப்படி கத்தி குத்து வாங்கின ஒருத்தருக்கு கரெக்ட் டைம்ல டாக்டர் கிடைச்சுமே, இப்ப எனக்கு முக்கியம் ட்ரீட்மெண்ட் கிடையாது, எனக்கு முக்கியம் தங்கச்சியுடைய கல்யாணம் தான்டா. என் தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து வெறும் அந்த கத்தி குத்து வாங்கின இடத்துல ஒரு பேண்டைட மட்டும் ஒட்டி விட்டுட்டு நேரம் கல்யாணம் மட்டும் வந்துட்டாப்ல, வெறும் சட்டையை மட்டும் மாத்திட்டு, அதுவும் யார் கொடுத்த சட்டை, அந்த டாக்டர் சட்டையோட வந்திருக்காப்ல. எப்படி நம்மளால கத்தி குத்தோட கிடப்பேன், எக்ஸ்ட்ரா ஒரு சட்டையை எடுத்து பண்ற மாதிரி வந்தாரான்னு தெரியல, ஒரு சட்டையெல்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாப்ல. இத்தனைக்கும் அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்காப்ல, இந்த வருஷம் குண்டா இருக்காப்ல. எப்படி அவர் சட்டை இவருக்கு பத்துச்சுங்கிறது ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான், அது தூக்கி ஓரமா வச்சிரும். எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கு அப்புறமா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அருமையா இருக்கே, கண்கொள்ளா காட்சியா இருக்குது. அதாவது வயிற்றுல என்னதான் குத்து வாங்கியிருந்தாலும் அந்த வலியெல்லாம் மறந்து தான் தங்கச்சி மேல கூடிய அந்த அதீத பாசத்தினால அழகா ஒரு மெய்யழகன் அரவிந்த் சுவாமியாவே மாறி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. எல்லாம் ஓகே தான், மூஞ்சில அந்த சிரிப்பெல்லாம் இருக்குது, ஒரு இடத்துல வலியெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் இப்படி சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அந்த மனுஷன், வயிறு தொப்ப பிதுங்கி வந்து அது பிச்சுட்டு வந்துறாரு ரத்தம். இத்தனோண்டு பேண்டைடு எவ்வளவுதான் கட்டுப்படுத்தும். ஆனா இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு தங்கச்சி மேல கூடிய பாசத்தினால அந்த வழியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்காப்புல, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவர் வயிற்றுக்குள்ள கூடிய ரத்தம் கூட உன் தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன்டா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார்ந்து கடைசியா அந்த பிள்ளை கல்யாணம்லாம் முடிச்சு கார்ல ஏறி கேட்டை தாண்டனோட தான் வெளியே வருது. அப்படின்னா இது சாதாரண ரத்தம்டா, நாடி நரம்புல ஊறி போன சீரியல் ரத்தம்டா இது. அதுலயும் இது 1-2 எபிசோடு இல்லங்க, கிட்டத்தட்ட கத்தி குத்து வாங்கி 6-7 எபிசோடு ஆகி போச்சு. 7 எபிசோடா கத்தி குத்த வாங்கிட்டு ஒரு மனுஷனால அப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க முடியும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, சீரியல் நடிக்கிற 50 பேரும் ஒரு சூப்பர் ஹீரோஸ்னு, அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்ததா லைக்ஸ் மீ அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ பாண்டியன் ஸ்டோர் 2ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம பாண்டியன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு குழப்பமா இருக்கே, புரியலையே என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோமா? அதுக்குதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தோம். ஆமா, எல்லாரும் குடும்பத்தோட போய் குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைக்கிறோம். நான் ஏதோ காமெடிக்கு தான் இந்த சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால அது ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியும். காட்டட்டுமா? இவருடைய புத்தி கூர்மைக்கு போதி தர மாதிரி வந்து பொக்கே கொடுக்கலாம்ல. இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர்ல பாண்டியன்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவர் இந்த சீரியல்ல ஒரு மளிகை கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன், அப்படிதானே? ஆனா இப்படிப்பட்ட அந்த சாதாரண மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானே. அதாவது இப்ப நம்ம பாண்டியன் எங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காப்ல, வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரா? அதுக்குதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தோம்.
வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு கடையில யாரோ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இங்க இருக்கிற அதே ஆட்கள் கிட்ட எங்க உட்கார்ந்து ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாருங்க. என்ன பாக்கியம்? ஒரே ஆள் எப்படிங்க 3 இடத்துல இருக்க முடியும்? அவரால 3 இடத்துலயும் இருக்க முடியாதா? பாத்தீங்களா, ஒரே பாண்டியன் ஒரே சமயத்தில் வீட்டிலும் இருப்பார், கஸ்டமர் வந்தா அடுத்த செகண்ட் கடையிலும் இருப்பார், ஆனா கடையில் இருந்தே வீட்டில் இருப்பவருக்கு ரியாக்ட் பண்ணுவார். அப்படின்னா எப்பேற்பட்ட சூப்பர் பவர் பாருங்க. இப்ப நம்புறீங்களா நான் சொன்னது உண்மைன்னு? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அடே எடிட்டர், மிஸ்டேக் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ரியாக்ஷன் வீடியோ எடுத்து மிக்ஸ் பண்றேன்ற பேர்ல கடையில கொடுத்த ரியாக்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்ட பாத்தியா? உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. பத்தல உன் கண்ணுல இன்னும் பயத்தை நான் பார்க்கணும். அடுத்த அனாமி ஜோஜோ அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சன் டிவில வரக்கூடிய மணமகளே வா அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மாறு வேஷத்தை வச்சு மறுபடியும் காமெடி பண்ணிருக்காங்க. டேய், இந்த மாறு வேஷத்தை நீங்க விடவே மாட்டீங்களாடா, கேமரா கூட விட்டுட்டீங்க, மாறு வேஷத்தை பிடிச்சிக்கிட்டீங்களா? நீ போ, நீ வா. எனக்கு எத்தனை வயசு இருக்கும்னு என் வாய்ஸ வச்சு நீ கெஸ் பண்ணேன்னு சொன்ன. உங்களுக்கு ஒரு 60+ இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, see you soon. ரைட். இதுக்கு முன்னாடி பார்த்த மாறு வேஷத்தை குழி தோண்டி புதைச்சாங்க. பட் இவங்க குழி தோண்டி புதைக்காத அளவுக்காச்சு பண்ணுவாங்கன்னு நம்புறேன். வாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். எந்த விதமான மாற்றமும் இல்லையடா டேய். அங்கேயும் அதே டோப்பா மட்டும் தான் மாட்டினாங்க, இங்கேயும் அதே டோப்பா மட்டும் தான் மாட்டிருக்காங்க. ஏன்டா ஒரு வெள்ளை கலர் டோப்பாவை எடுத்து மாட்டிட்டா உடனே அவங்க 60 வயசு கிளவியா மாறிடுவாங்களாடா? உங்களோட எந்த கேள்வி கேட்கிட்ட பதில் இல்ல. அதுவும் 60 வயசுல மூஞ்சில ஒரு சின்ன சுருக்கு கூட இல்லாம நல்ல பளபளன்னு டைல்ஸ் மாதிரி மின்ற ஒரு பாட்டிய இப்பதானே நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நைஸ் ஸ்மைல். வணக்கங்க ஐயா. வாங்கம்மா. இதுல இந்த மார்வேஷ பாட்டியை பார்த்து அந்த தாத்தா வாங்க கூப்பிட்டாரு பாருங்க, அதுதான் ஹைலைட். அந்த தாத்தா பார்த்து பாருங்க, இவ்வளவு இளமையான ஒரு பாட்டி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சுக்குன்னு புஷிராடா. ஆனா இந்த பாட்டி கெட்டப்ப கூட நாங்க மன்னிச்சு விட்டுருவோம்டா. ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போறோம்ன்ற பேர்ல அவ்வைசன் மூவி மியூசிக் எடுத்து ஒரு ரீமேக் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அதை மட்டும் தான் நான் மன்னிக்கவே மாட்டேன். இது டூ மச், இது டூ மச். அண்ட் அடுத்ததா ஜரீனா பானு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு எக்ஸாம் ஹாலில் வச்சு பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஹாலே இன்னைக்கு விட்டு வைக்கலையா? சரி ரைட், வாங்க அங்க என்னென்ன கொடுமைகள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். அவன் புக்கை வச்சு எழுதுறான், அவனெல்லாம் விட்டுருங்க, நாங்க சின்ன பிட்டு எங்களை துரத்துக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் ராஜாங்கம் அவர்கள் இங்கு வருகை தந்து வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம்னு பொதுவா சொல்லுவாங்க. அடே, எந்த ஸ்கூலோட அமைச்சர் வந்து எக்ஸாம் ஹால்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாப்ல, அதுவும் அரியர் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாராம். சரி ஓகே, அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஆனா அந்த மனுஷனே வந்து எல்லாருக்கும் क्वेश्चन பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றான்லாம் சொல்றீங்களே, என்னடா கொடுமை இது? அரசியல் இருந்து வளர்றத முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட வச்சுப்போமே. பட் இன்னொரு பக்கம் அமைச்சர் வராரு அப்படின்னா எந்த அளவுக்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணுவாங்க. ஆனா இங்க 2 பேர் உள்ள வந்து அதுவும் எக்ஸாம் ஹால் ஜன்னல் வழியா நின்று பேசுறது மட்டும் இல்லாம மாஸ்க் எல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்களாமா. அத கடைசி வரைக்கும் எவனும் பார்க்கவே இல்லையாமா. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. எப்பேற்பட்ட எக்ஸாம் ஹால் பாருங்க, ஒரு மாமனாரையும் மருமகளையும் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணணும்ன்றதுக்காக கண்டமேனி கடை பண்றது. சரி, என்னதான் இந்த எக்ஸாம் ஹால் காமெடின்ற மாதிரிலாம் பண்ணாலும் குடும்பமா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அதை மட்டும் தனியா உட்காந்து பாக்குற மாதிரி பல சீன் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரே தடவை பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாப்பா. அதையும் அந்த மனுஷன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தது மட்டும் இல்லாம இந்த கண்டென்ட் கிடைச்சிருச்சுல அப்படின்னு தூக்கிட்டு வர கொண்டு வந்திருக்காப்ல. அது என்னன்னு பாத்துருவோமா? 18 வயசுக்கு இளவலுவாங்க பாக்காதீங்க. நாம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன தேய்ச்சி விட்டா அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பிச்சிட்டாங்களே. முதலாளி
முதலாளி ஷோ, இப்படிப்பட்ட சீன்லாம் நம்ம எங்கேயும் பார்க்கறதும் கிடையாது, அப்படிப்பட்ட பழக்கமும் நம்மளுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தைப்பூச எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத. பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்க்கறோம். அதுவும் அந்த மனுஷன் பார்த்துட்டாருன்றதுக்காக நம்ம கிட்ட கொண்டு வந்து கண்ட கர்மத்தெல்லாம் பார்க்க வைக்கிறாப்ல. நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன தேய்ச்சி விட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு என்ன கேள்வினா, இப்படிப்பட்ட இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற சீன் இப்ப இந்த சீனுக்கு தேவையா, அவசியமா? இப்ப இந்த சீன் இல்லாட்டா என்னால அடுத்த சீனை நகர்த்தி கொண்டே போக முடியாதுன்ற கட்டாயம் ஏதாச்சும் இருக்கா? அப்புறம் எதுக்குடா இப்படிப்பட்ட சீன்லாம் எடுக்கிறீங்க? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. முன்னாடிலாம் குடும்பத்தோட சேர்ந்து படம் பார்க்கும்போது தான் சரி ஓகே, எதுக்கும் சேஃப்டிக்கு கையில ரிமோட்டை வச்சுப்போம், ஏதாச்சும் சீன் வந்துச்சுன்னா டப்புன்னு ஸ்கிப் பண்ணிடுவோன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்பெல்லாம் சீரியல் பார்க்கும்போது கூட கையில சேஃப்டிக்கு ரிமோட்டோட தான் பார்க்கணும் போல இருக்கு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த சீரியல் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா வழக்கம் போல கண்டென்ட்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. இவன் தான் பிக் பாஸ் வந்தது சீரியலே மறந்துட்டானே, இவனுக்கு எதுக்கு கண்டென்ட்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் ரெகுலரா ஃப்ரைடே ஆனா சீரியல் கொடுமைகள் டான் வந்து சேர்ந்துரும். ஓகேவா? சோ அதுக்கு நீங்க மறக்காம கண்டென்ட் அனுப்பணும். சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சேர்ந்து அந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.